வெல்கம் டு சமையல். வாங்க இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்கலாம், வீடியோக்குள்ள போகலாம். இங்கே கொடுத்துருக்க பொடி வகைகள் எல்லாமே நாங்கள் வீட்லேயே தயாரிக்கிறோங்க. தேவைப்படுறவங்க எங்களை இந்த நம்பரில் காண்டாக்ட் பண்ணுங்கள். என்னங்க, இன்றைக்கி நான் ஒரு ஜெட் ஸ்பீட் சமையல் தாங்க ரொம்ப ஃபாஸ்ட்டாக செய்ய போகிறேன். நம்ம சமைக்கிறது வந்து ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கணும், அதே சமயத்தில் சீக்கிரமும் நமக்கு வேலை முடியணும். அந்த மாதிரி ஒரு சமையல் தாங்க நான் இன்றைக்கி செய்ய போகிறேன். நான் இன்றைக்கி கொஞ்சம் வெளியில் கிளம்பணும். 1 மணி நேரத்தில் நீ சமையலை முடிச்சு வச்சுருக்கணும், நான் வந்தோடனே ரெடியாக இருக்கணும் அப்படின்னு எங்கள் வீட்டில் கண்டிஷன் வேறு போட்டு போனார். அதனால் நான் ஒரு தக்காளி சாதம், அதுக்கு ஒரு உருளைக்கிழங்கு வறுவல், ஆனியன் ரைத்தா, ஒயிட் ரைஸு, தயிர் முடிஞ்சு போச்சுங்க சமையல். வாங்க இப்போ எப்படி செஞ்சேன்னு பார்க்கலாம், வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுற ரெசிபி வந்து பிகினர்ஸ்க்கு, கல்யாணம் ஆக போகிற பொண்ணுங்களுக்கு, சமையல் கற்றுக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப சௌகரியமாக இருக்குங்க. நான் வந்து இப்போ தாளிக்கிறப்ப யோசிக்காமல் விட்டுட்டேன். அதுக்கப்புறமா தான் நினச்சேன், சரி இதிலேருந்து நம்ம காட்டலாமே, அவங்களுக்கு சௌகரியமாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்துட்டு ஒரு பேன் அடுப்பில் ஏற்றுனேங்க. அதில் வந்து தேங்காய் எண்ணெய் தான் நான் தாளிக்க எப்பயுமே தக்காளி சாதத்துக்கு விடுவேன். நீங்கள் கூட வேணால் கடலை எண்ணெய் கலந்து விட்டுக்கலாம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை தாளிச்சுக்குங்க. பெரிய வெங்காயம், ஒரே ஒரு பச்சை மிளகா 2ஆக கீறி போட்டுக்கோங்க. தக்காளி நம்ம தேவைக்கு எடுத்துக்கலாங்க. ஒரு டம்ளருக்கு ஒரு 4 தக்காளி அளவுக்கு எடுத்துக்கங்க. 200 கிராமுக்கு 4 அல்லது 5 தக்காளி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு கூடவே நான் பட்டாணியும் இன்றைக்கி போட்டிருக்கேங்க. பெரிய வெங்காயம், தக்காளி இதெல்லாம் வதங்கினதுக்கப்புறமா நான் வந்து கரம் மசாலா சேர்த்துக்கிட்டேன், மஞ்சள் தூள் சேர்த்துக்கிட்டேன். தக்காளி வதங்கிட்டு இருக்கும்போதே நம்ம இதெல்லாம் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு தேவையான அளவுக்கு மிளகாத்தூள் இதில் நம்ம சேர்த்துக்கலாங்க. பச்சை பட்டாணி இப்போ சீசன் இல்லைங்களா, அதனால் நம்ம பச்சை பட்டாணி இருந்தால் சேர்த்துக்கலாம். அப்புறம் நம்ம தேவைக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க. உப்பு போடும்போது எல்லாமே நல்லா வதங்கிடும். இதில் நான் வந்து வெங்காயம், தக்காளி சேர்த்த உடனே நான் முன்னாடியே என்ன பண்ணிட்டேன்னா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுங்க ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிட்டேன். நான் இன்றைக்கி 2 டம்ளர் அரிசி போடுறேன், அதனால் 2 டீஸ்பூன் போட்டுக்கிட்டேன். அப்புறம் பூண்டும் ஒரு 6-7 பல் ஒன்றும் பாதியமாக தட்டி சேர்த்துருக்கேன். பூண்டும் உங்களோட ஆப்ஷன் தான், நீங்கள் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கலாங்க. இதை நல்லா வதக்கிடணுங்க. இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி இலை தூவிக்கலாங்க. நம்ம தாளிக்கும் போது கொஞ்சம் மல்லி புதினா தூவிக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா சோறை வதக்கிடணுங்க. அதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி விட்டுக்கலாங்க. 1 டம்ளர் அளவுக்கு 3 டம்ளர் தண்ணி சேர்த்து நான் இப்போ 2 டம்ளருக்கு 6 தண்ணி சேர்த்துருக்கேங்க. இப்போ குக்கர் மூடியே சும்மா மேலால் அப்படியே வைப்பேங்க. நல்லா இப்போ கொதிச்சிருச்சு. கொதிச்சதுக்கப்புறமா நான் அரிசியை வந்து ஒரு 1/2 மணி நேரத்துக்கு மேலே தண்ணியில் போட்டு வச்சுருக்கேங்க. புழுங்கல் அரிசி தான் போட்டிருக்கேங்க. இப்போ அதை இதில் சேர்த்துடலாம். இப்போ அப்படியே ஒரு பெரட்டி விட்டுறலாங்க. பெரட்டி விட்டு சும்மா மூடி அப்படியே மேலாப்பில் வைக்கலாங்க. வெயிட் போட வேண்டாம், அப்பப்போ கிளறி விட்டுக்கலாம். இப்போ ஓரளவுக்கு நல்லா கிளறி விட்டதுக்கப்புறம் நீங்கள் வந்து உப்பு, காரம் இதெல்லாம் பார்த்துக்குங்க. மறுபடியும் மூடி போட்டுட்டு நல்லா அடுப்பை குறைச்சி வச்சுருங்க. இது வரைக்கும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இப்போ நல்லா அடுப்பை குறைச்சி வச்சிடணும். பாருங்கள், அரிசியும் தண்ணியும் ஒன்று சேர்ந்த மாதிரி இந்த பக்குவம் வந்ததுக்கப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம நெய் போட்டுக்கலாங்க. நெய் போட்டுட்டு மறுபடியும் கொஞ்சம் கொத்தமல்லி எல்லாம் தூவிக்கலாம். இப்போ இந்த மாதிரி சமப்படுத்தி விட்டுட்டு குக்கரை மூடி வச்சிடலாங்க. இப்போ நம்ம வெயிட் போட்டு அடுப்பை நல்லா சிம் பண்ணிடலாங்க. 10லேருந்து 12 நிமிஷம் வரைக்கும் நல்லா அடுப்பை இந்த மாதிரி சிம் பண்ணியே வச்சுருக்கலாங்க. அதுக்கப்புறம் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு மறுபடியும் 10 நிமிஷம் விட்டுருவாங்க. அதுக்கப்புறமா நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாங்க. பாருங்கள், 10 நிமிஷத்துக்கு அப்புறம் இப்போ ஓப்பன் பண்ணி நல்லா பெரட்டி விட்டாச்சுங்க. இப்போ பாருங்கள், சென்டரில் எல்லாம் கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லை. அடிபாகத்துலேயும் சூப்பராக நம்மளோட தக்காளி சாதம் ரெடி ஆகிடுச்சுங்க. நம்ம தக்காளி சாதம் வேகிறதுக்குள்ளேயே நான் உருளைக்கிழங்கு வேக வச்சு தோல் உரித்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டேங்க. அப்புறம் கருவேப்பிலை, பெரிய வெங்காயம் நறுக்கி எடுத்து வச்சுக்கிட்டேங்க. இதில் வந்து மஞ்சத்தூள், தனி மிளகாத்தூள், கரம் மசாலா கொஞ்சம், பெருங்காயத்தூளுங்க. இது எல்லாத்தையும் நான் ஒரு கப்பில் எடுத்துருக்கேங்க. உப்பு தேவைக்கு நம்ம இதுலேயே கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க. நமக்கு தக்காளி சாதம் ரெடியாக இருக்குள்ளேயே நான் வந்து வெறும் சாதத்துக்கும் அரிசி தண்ணியில் போட்டு அதையும் வச்சு இறக்கிட்டேங்க. இதுக்கும் ரெடி பண்ணியாச்சுங்க. இந்த மஞ்சத்தூள், மிளகாத்தூள், உப்பெல்லாம் எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, இதில் வந்து கொஞ்சம் தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. எதுக்காக தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா, உருளைக்கிழங்குல வந்து நல்லா சேரும், அதுக்காக தான் நம்ம பண்ணுறோம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா இதில் மறுபடியும் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கலாங்க. இதையும் சேர்த்து நல்லா கலந்து எடுத்து வச்சுக்கிட்டு இப்போ ஒரு வாணலியை அடுப்பில் வச்சுக்கலாங்க. இதில் வந்து தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு இது 2ஐயும் தாளிச்சிக்கலாங்க. அப்புறம் நறுக்கி வச்சுருக்க பெரிய வெங்காயம், கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கணுங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இந்த மிளகாத்தூள் கலவையை இதில் சேர்த்துடலாங்க. இப்போ நம்ம வேக வச்சு நறுக்கி எடுத்து வச்சுருக்க உருளைக்கிழங்கு இதில் சேர்த்து நல்லா பெரட்டி விட்டுக்கணுங்க. மசாலா அதில் வந்து சேரணும், அந்த அளவுக்கு நம்ம நல்லா பெரட்டி விட்டுக்கணும். பெரட்டி விட்டதுக்கப்புறம் மறுபடியும் மீடியம் ஃப்ளேமில் வச்சிங்கன்னா ஒரு 10 நிமிஷம் போதுங்க. அப்பப்போ பெரட்டி விடணும். ரொம்ப ஸ்லோவாக வச்சிங்கன்னா ஒரு 1/4 மணி நேரம் போக வர பெரட்டி விட்டிங்கன்னா அந்த மசால் பச்சை வாசமெல்லாம் போய் நம்மளோட கமகமா உருளைக்கிழங்கு ரெடிங்க. அடுத்து வந்து நம்ம தயிர் பச்சடி போட்டுடலாங்க. அதுக்கு நான் பெரிய வெங்காயம் நறுக்கிட்டு அதில் வந்து தண்ணியில் அலசிட்டு எடுத்து வச்சுருக்கேங்க. தயிர் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்தாச்சு. நம்மளோட தயிர் பச்சடியும் ரெடி.
பாருங்கள், எங்கள் வீட்டுக்காரர் எனக்கு 1 மணி நேரம் தான் டைம் கொடுத்துட்டு போனார். அரிசியை தண்ணியில் போட்டேன், வெறும் சாதத்துக்கும் தக்காளி சாதத்துக்கும் வெங்காயம் தக்காளி எல்லாத்தையும் நறுக்கி எடுத்து வச்சேங்க. உருளைக்கிழங்க வேக போட்டேன், அதுக்கு தேவையான வெங்காயத்தை நறுக்குனேன். தயிர் பச்சடிக்கு வெங்காயத்தை நறுக்குனேன். டக்குன்னு பண்ணேங்க. 1 மணி நேரம் கூட ஆகலைங்க, சமையல் முடிஞ்சிருச்சுங்க. பச்சை பட்டாணி சேர்த்து அந்த தக்காளி சாதம் மசால் பிரியாணி டேஸ்ட்டே வந்துச்சுங்க. சூப்பராக இருந்துச்சுங்க. அதே மாதிரி இந்த உருளைக்கிழங்கு வறுவலும் தயிர் பச்சடியும் காம்போவாக அருமையாக இருந்துச்சுங்க. ஒயிட் ரைஸு தயிர் சொல்லவே வேண்டாங்க. அருமையான சமையல் ரெடிங்க. கண்டிப்பாக நீங்களும் இது மாதிரியெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். இதை பார்த்துட்டு எப்பயும் போல் உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணிக்கேன். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேருங்க. என்னங்க, நான் சொன்னது சரிதானுங்க. இது ஒரு ஜெட் ஸ்பீட் சமையல் தானுங்க. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூங்க. சரசு சமையல் பாருங்கள், சமையல் நல்லா பண்ணுங்கள்.